வெல்கம் டு டிபி டிலைட்ஸ். அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோலோ இல்லைன்னா ரங்கோலி கூட சொல்லலாம். ஸோ அதுதான் நம்ம இப்போ போட போகிறோம். மம்மி தான் போட போகிறாங்க. ஸோ மம்மிக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன். ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் புள்ளி வச்சுக்கலாம். 5 இந்த சைடு 2. ஓகே, இங்கே பாருங்க. 5 அப்புறம் 3, 5 அப்புறம் 3 அப்புறம் 1. அப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணணும். இது என்னன்னு கெஸ் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், இது ஒரு புல்லாங்குழல், ஃப்ளூட். அப்புறம் அது கீழே நிறைய டாட்ஸ் வச்சுக்கணும். எவ்வளோ டாட்னா 1 2 3 4 5 6 7 டாட்ஸ் 2 சைட்லையுமே நினைக்கிறேன். 7 வச்சுக்கோங்க. நான் கலர் பண்ண மம்மிக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். அப்புறம் ஒரு பெரிய சர்க்கிள் போட்டு, இது ஒரு டிசைன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு கர்வ் மாதிரி 2 கர்வ் பண்ணணும். நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போடலாம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால். அது மட்டும் இல்லை, நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். அப்புறம் அந்த கர்வ் மாதிரி ஒரு ஹாஃப் ஃப்ளவர் அந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இதுதான் பெட்டல்ஸ் மாதிரி ஹாஃப் ஃப்ளவர். அப்புறம் அதுக்குள்ளே ஒரு மாதிரி லைன் போட்டு டாட் வச்சுக்கணும். உங்களுக்கு தெரியும். இங்கே இது ரங்கோலின்னு நான் நினைக்கிறேன். கோலம்னு சொல்லலாம். நிறைய பேர் கோலம்னு சொல்லுவாங்க, சில பேர் ரங்கோலின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு லோட்டஸ் இல்லை, பட் அது நம்ம எப்படி வரிவோம் ஃபர்ஸ்ட் டிவி போட்டு அந்த மாதிரி. இது விளக்குல வரிவோம்ல, அந்த மாதிரி லைட் அந்த மாதிரி. இது நான் சொன்ன மாதிரி விளக்கு இருக்கு, விளக்கு வரிறாங்க. அதில் கீழே ஒரு டாட் வச்சுக்கணும். அப்புறமா டிசைன்லாம் போட்டுக்கலாம். அப்புறமா போடலாம், பட் இப்போது பார்க்கவே அழகாக இருக்கு. நெக்ஸ்ட்டு
மாதிரி லைன் மாதிரி போட்டு அதில் சர்க்கிள் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கலர் போடலாம், அப்புறமா டிசைன் வந்து இந்த விளக்குல அந்த மாதிரிலாம் இங்கெல்லாம் போடலாம். ஒயிட் மிக்ஸ் பண்ணலாம். ஒயிட் இல்லை, அந்த ப்ரௌனையும் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணலாம். செகண்ட் லேயரும் போட்டுக்கலாம். வெறும் கவர் பண்ணுறதுக்கு மட்டும். இப்போ கேப்பில் இருந்திருக்கோம்ல, ஸோ அதில் வந்து கவர் பண்ண நான் இங்கே மேலே 3 இன்னும் 3 இங்கே கேப் போட்டுட்டு இன்னொன்று போதும். ஸோ வந்து அந்த டாட்ஸ் நம்ம வச்சு இந்த கிளியராக இப்போ தெரியலன்னா இன்னும் மேலே வச்சுருக்கோம் ஒயிட் கலரில். இதுக்கு இங்கே நான் ஸோ இதுக்கு நம்ம வந்து பிங்க் கலர் அடிச்சிடலாம். ஸோ வந்து அந்த டிசைனை போட்டுக்கலாம், ஏன்னா அப்போ வந்து தெரியல அது. இங்கே விட்டுடணுமா? ஓகே. ஸோ இந்த பாட்டுக்கு வந்து வேறு கலர் போட்டுடணும். ஸோ வந்து பர்பிள் கலர் அந்த லைன் போடலாம். ஸோ வந்து இங்கே வந்து விளக்கு போட்டுக்கலாம். மாதிரி உங்ககிட்ட ப்ரௌன் இருந்ததுன்னா கூட போட்டுக்கலாம், இருக்குது, பட் அது ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால ஆரஞ்சு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே லீஃப் போடணும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு காம்பினேஷன், எல்லோவும் ஆரஞ்சும் அழகாக இருக்குது பார்க்கவே. இப்போ இங்கே போடணுமா? ஸோ வந்து நம்ம லீஃபுக்கு க்ரீன் போடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம் உங்கள் வீட்டில். நான் வந்து லீஃப் போடுறேன். சின்ன பசங்க உங்கள் அம்மா அலோவ் பண்ண மட்டும் நீங்கள் போடுங்க, ட்ரபிள் பண்ணி பண்ணாதீங்க. ஸோ வந்து லீஃப் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த லீஃப்க்கு நீங்கள் அந்த லைன்லாம் கொடுக்காதீங்க, நீங்கள் கலர் போட்டு அப்புறமா கொடுத்தீங்கன்னா. ஸோ ஓகே, இது வந்து இந்த பீகாக்கோட ஃபெதர்
ஆமாம் தானேம்மா? பீகாக்கோட ஃபெதர் இது. இங்கயா? ஸோ வந்து பர்பிள் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஆரஞ்சு கலர் டாட் மட்டும் வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு லைட் க்ரீன், இந்த க்ரீன் இல்லை பட் ஒரு மாதிரி எல்லோவும் க்ரீனும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு க்ரீன், கிளி பச்சை பாருங்க. ப்ளூ ப்ளூ கூட போடலாம். ஓகேங்களா? ஸோ வந்து அந்த லாஸ்ட்டில் பிங்க் போட்டுக்கு இந்த லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இனிமேல் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி தான் கலர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இல்லைனா ஒயிட்டாக கூட விட்டுடலாம். பாருங்கள் இப்போ டிசைனு அந்த ஃபெதர்லாம் இருக்குல்ல அதுதான். நான் ஓகே, நான் வந்து கலர் வந்து போடுறேன். நான் வந்து அந்த கேப்ஸ்ல எல்லாம் பர்பிள் போடணும். நான் இது வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு, வா அழகாக இருக்கு. ஒரு மாதிரி ரெட்டும் இல்லாமல் ஆரஞ்சும் இல்லாமல் அழகாக. இது வந்து நார்மலாக பார்க்கும்போது எதுவுமே இல்லை, பட் எதுனா ஒரு கலரில் வச்சு பார்த்தாக்கா சூப்பராக இருக்குது. அது வந்து இங்கே ரெண்டுமே போடலாம். இந்த இதில் டாட்டில் நான் வா அழகாக இருக்குது. ஒரு மாதிரி டார்க் ஆரஞ்சுன்னு சொல்லணும் நம்ம. இது இந்த ஆரஞ்சுக்கும் இந்த ஆரஞ்சுக்கும் கம்பேர் பண்ணுங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்ச கலர் இப்போது எனக்கு ப்ளூ பிடிச்சிது. அதுவும் இந்த மாதிரி ப்ளூன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இந்த கலர், இந்த ஷேட் வந்து எல்லா பிளாக்கும் சரி, இந்த ஷேடும் சரி, எல்லா ஸ்கின் டோனுக்கும் மேட்ச் ஆகும். ஸோ க்ரீனும் ப்ளூ காம்பினேஷன் பாருங்கள், அழகாக இருக்கு. மெயினா என்ன மெயின் இருக்குன்னு தெரியல. மயிலா ஃப்ளூட்டா?
கிருஷ்ணர் கோலத்துல மெயினா இருக்கும் என்னது? ஓ ஃபீட், காலு. கரெக்ட். ஸோ கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து இந்த மாதிரி பண்ணாங்க. ஃபிங்கர்ஸ். என்னது இது? டிசைன் பொட்டு. நான் கிட்ட ஒரு ஜோக் கேட்கட்டா? ஏன் கோலம் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி தெளிக்கிறாங்க? கோலம் அழியாம இருக்குது. நான் சொல்லிடுறேன் ஆன்சர். மம்மி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஏன்னா கோலம் போட்டு தண்ணி ஊற்றுனா கோலம் அழிஞ்சிரும், அதனால தான் கோலம் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றுறாங்க. இன்னும் இருக்கு பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ஆக்சுவலி எனக்கு என்ன தெரியுமா ரொம்ப கவலையாக இருக்குன்னு, இந்த ஃபெதர் வந்து ஆக்சுவலி ப்ளூ கலராக இருந்திருக்கணும் இந்த கலரில். பட் மம்மி என்ன பண்ணிட்டாங்கன்னா க்ரீனில் பச்சை கிளி பச்சை கலர் போட்டாங்க. சார் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு லைன் வரல, இது போட ஏதோ பண்ணி வச்சேன். பட் அது சரி பண்ணிட்டாங்க. எனக்கு இங்கே ப்ளூ இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இது பாருங்க, இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அப்புறம் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.